ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை இப்போ உங்க மனக்கண்ணில் கற்பனை செய்து பாருங்கள். எல்லையற்ற நிலப்பரப்பு, பெரும் படைபலம், அளவிட முடியாத செல்வம் அப்படின்னு எல்லாமே அந்த சாம்ராஜ்யத்துல இருக்கு. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல். ம் என்ன சிக்கல்? அந்த நாட்டோட சிம்மாசனத்துல அமர்ந்திருக்க அந்த மன்னனுக்கு அவனோட சொந்த அரசாங்கத்தின் மீதே துளி கூட கட்டுப்பாடு இல்ல. அதாவது அவனது கட்டளைகளை அமைச்சர்கள் மதிக்கிறதே இல்ல. ஓ, அது ரொம்ப மோசமான நிலைமையாச்சே. ஆமா, தளபதிகள் தான் தோன்றித்தனமா போர்களை தொடங்குறாங்க. கருவூல காவலாளிகளே செல்வத்தை சூறையாடுறாங்க. மன்னன் இதையெல்லாம் பார்த்துட்டு எதுவும் செய்ய முடியாம ஒரு கையறு நிலையில வெறும் பார்வையாளனா அந்த சிம்மாசனத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். கேட்பதற்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சொந்த மனதையும் உடலையும் பற்றி பேசும்போது நீங்களும் அந்த மன்னனைப் போலத்தான் உணர்கிறீர்கள் இல்லையா? உங்களைத்தான் கேட்கிறேன். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மனிதன் தன் சொந்த கட்டுப்பாட்டை எப்படி முழுமையாக மீட்டெடுக்கிறான் அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். நீங்க தொடங்கின அந்த மன்னனோட கதை மனித குலத்தோட மிக துல்லியமான உளவியல் பிரதிபலிப்புன்னு தான் சொல்லணும். அந்த சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்ல, நம்மளுடைய உடலும் மனமும் தான். கண்டிப்பா. அந்த அடங்காத அமைச்சர்களும் தளபதிகளும் நம்மளுடைய ஐம்புலன்கள், எண்ணங்கள், அப்புறம் ஆசைகள். நாம ஒரு முடிவை எடுப்போம், ஆனா நம்மளுடைய மனம் அதை செயல்படுத்த விடாம வேறு திசையில் இழுத்துட்டு போவோம். இதுதான் அன்றாட நாம சந்திக்கும் மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்தால் எப்படி இருக்கும்? அதாவது அந்த மன்னன் திடீர்னு விழித்தெழுந்து சிம்மாசனத்தோட உண்மையான அதிகாரத்தை கையில எடுத்து அந்த அமைச்சர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஆழமான அலசலுக்கு நாம எடுத்துக்கொண்டிருக்கும் மூலப்பொருள் வள்ளலார் அருளிய அருள் விளக்க மாலையின் 67வது பாடல். இந்த ஒரே ஒரு பாடல் மனித ஆன்மா எவ்வாறு ஒரு பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தை அடைந்து தன் அகவுலகையும் புறவுலகையும் முழுமையாக தன் வசப்படுத்துகிறது அப்படிங்கிறத மிக தெளிவா விளக்குது. இப்போ இந்த பாடலை நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா இது இறைவனை போற்றி பாடும் ஒரு சாதாரண பக்தி பாடல் போல தோணலாம். ஆனா அதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இத ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கும் போது இது ஒரு ஆன்மீக வெற்றியின் உச்சக்கட்ட அறிக்கை அப்படிங்கிறது புரியும். ஒரு மனித ஆன்மா தன் முழுமையான சாத்தியத்தை அடையும் போது அங்கே என்ன நடக்குது, பிரபஞ்சத்தோடு அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு தொடர்பு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான சாசனம் இது. அதனாலதான் இந்த பாடல் இத்தனை முக்கியத்துவம் பெறுது. சரி, நாம நேரடியாக பாடலுக்குள்ள போவோம். முதல் வரியே நம்மளுடைய கற்பனையை தூண்டும் வழியில் அமைந்திருக்கு. தன்னரசே செலுத்தி நின்ற தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனியன் வசமாகி தாழ்ந்தேவல் ஏற்ற அப்படின்னு வள்ளலார் சொல்றார். எனக்கு இங்கே ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. தத்துவங்கள் அப்படின்னு அவர் எதை குறிப்பிடுகிறார்? அவை எப்படி தங்களைத்தாங்களே ஆட்சி செய்து கொண்டிருந்தன? நாம மிகவும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். மனித உடலையும் மனதையும் இயக்கும் அடிப்படை கூறுகளைத்தான் தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எனப்படும் அந்தக்கரணங்கள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள உலகை நாம உணரக் காரணமான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய ஐம்புலன்கள். ஓ, இது எல்லாமே தத்துவங்களா? ஆமா, இவை எல்லாமே தத்துவங்கள் தான். நாம பிறந்தது முதல் இந்த தத்துவங்கள் நம்மை ஆளத் தொடங்கி விடுகின்றன. கண்ணுக்கு ஒரு பொருளை பார்த்தா ஆசை வருது, மனம் அதை அடைய துடிக்குது, அகங்காரம் அது எனக்கே சொந்தம் அப்படின்னு மார்த்தட்டுது. அப்போ இதுல உண்மையான நாம எங்க இருக்கிறோம்? அதுதான் விஷயமே. நாம வெறும் சாட்சியா அந்த ஆசைகளுக்கு பின்னால் இழுத்துச் செல்லப்படுகிறோம். அதத்தான் அவர் தன் அரசே செலுத்தி நின்ற தத்துவங்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது தங்களுக்கு தாங்களே ராஜாக்களைப் போல அவை அதிகாரம் செய்து கொண்டிருந்தன. இது கேட்பதற்கு மிகவும் அச்சுறுத்தலா இருக்கு. என் உடல், என் மனம், ஆனா அவை என் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் காலையில் சீக்கிரம் எழ வேண்டும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா என் உடல் சோர்வை காரணம் காட்டி என்னை எழவிடாது. நான் கோபப்படக்கூடாது என்று நினைப்பேன். ஆனா என் நாக்கு என் கட்டுப்பாட்டை மீறி சில வார்த்தைகளை கொட்டிவிடும். இது எல்லாமே இந்த தத்துவங்களோட தன்னாட்சி அதிகாரம்தானா? சந்தேகமே இல்லாம. ஆனா இப்போ வள்ளலார் அடுத்ததாக கூறுவதுதான் ஒரு புரட்சிகரமான விஷயம். அந்த தத்துவங்கள் அனைத்தும் இப்போது
தனித்தனி எண் வசமாகி அப்படின்னு சொல்றாரு. தனித்தனி எண் வசமாகினா அதாவது கூட்டமாக செயல்பட்டு நமக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவித்தவை இப்போ ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டன. ஆனா அது எப்படி சாத்தியம்? நம்மளுடைய எண்ணங்களும் புலன்களும் கட்டுப்பாடில்லாம ஓடும் காட்டு குதிரைகளே போன்றவையாயிற்றே. ஒரு சாதாரண மனிதனால் இத்தனை காலம் தன்னை ஆட்டி படைத்த இந்த காட்டு குதிரைகளை எப்படி தன் வசப்படுத்த முடியும்? அவர் என்ன கடுமையாக போராடி அவற்றை தண்டித்து அடக்கினாரா? அங்கேதான் நாம ஒரு மாபெரும் உண்மையை உணர்ந்து கொள்ளணும். மனதை அடக்க வேண்டும் அப்படின்னா அதோடு கடுமையாக போராட வேண்டும் அப்படின்னு பலரும் தவறாக நினைக்கிறாங்க. ஆனா தத்துவங்களை அடக்குவது என்பது அவற்றுடன் சண்டையிடுவது அல்ல. ஓ, சண்டையிடக்கூடாதா? கண்டிப்பா கூடாது. இப்போ ஒரு இருட்டறையில் சென்று இருட்டோடு போராடி அதை வெளியேற்ற முடியுமா? முடியாது. ஒரு சிறு விளக்கை கொண்டு வந்து வைத்தால் இருள் தானாக விலகிவிடும். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஒரு காகிதத்தில் கொஞ்சம் இரும்பு துகள்கள் சிதறி கிடக்கின்றன அப்படின்னு வச்சுக்கோம். சரி. அவை எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாமல் இஷ்டத்திற்கு திசை மாறி கிடக்கின்றன. அந்த துகள்கள் தான் நம்முடைய சிதறிய எண்ணங்களும் புலன்களும். இப்போது அந்த துகள்களை ஒவ்வொன்றாக எடுத்து நேர்படுத்திக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தை அதன் அருகே கொண்டு சென்றால் என்ன ஆகும்? அந்த இரும்பு துகள்கள் அனைத்தும் ஒரே நொடியில, அதாவது ஒரு நேர்த்தியான வடிவமைப்பிற்குள் தாமாகவே காந்தத்தோட ஒட்டிக்கும். மிகச் சரியாக சொன்னீர்கள். அந்த சக்தி வாய்ந்த காந்தம்தான் ஆன்மாவின் முழுமையான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நிலைக்கும்போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் மற்றும் ஐம்புலன்கள் ஆகிய அனைத்தும் இயற்கையாகவே தங்களுடைய உண்மையான எஜமானனை அடையாளம் கண்டு கொள்கின்றன. ஆமா, அவற்றுடன் சண்டையிட வேண்டிய அவசியமே இல்லை. அவை தாமாகவே அந்த பேரொளிக்கு கட்டுப்படுகின்றன. அதனால்தானோ என்னவோ அவர் தாழ்ந்தேவல் இயற்ற என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆமாம், மிகச் சரியான கவனிப்பு. அவை வெறும் கட்டுப்பாட்டிற்குள் வருவது மட்டுமல்ல, தாழ்ந்து, அதாவது அகங்காரம் அழிந்து முழுமையாக பணிந்து ஏவல் இயற்ற தங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை செய்து முடிக்கின்றன. அடங்காத குதிரைகள் இப்போது விசுவாசமான சேவகர்களாம் மாறிவிட்டன. அக உலகை ஒரு மனிதன் முழுமையாக வென்றுவிட்டான். 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ இது ஒரு தனி மனிதனின் அகப்பயணம். ஆனா அடுத்த வரிகளில் அவர் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துகிறாரே. முன் அரசும் பின் அரசும் நடு அரசும் போற்ற முன்னும் அண்ட பிண்டங்கள் எவற்றினும் எப்பாலும் என் அரசே என்றுரைக்க. இதை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு அது? ஆன்மீகம் என்றாலே அனைத்தையும் துறப்பது, உலக ஆசைகளை விட்டுவிட்டு அமைதியாக எந்த ஆரவாரமும் இல்லாமல் இருப்பதைத்தானே நம்ம வழக்கமாக கருதுவோம். ஆமா, பொதுவான புத்தி அப்படித்தான் நினைக்கும். ஆனா இங்கே அவர் என்ன சொல்றார்? கடந்த கால அரசுகள், எதிர்கால அரசுகள், நிகழ்கால அரசுகள் என முக்கால அரசுகளும் தன்னை போற்றுவதாக சொல்றார். அது மட்டுமல்ல, அண்டம் எனப்படும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் பிண்டம் எனப்படும் உடல் சார்ந்த உலகங்களிலும் தன்னுடைய ஆட்சியே நடப்பதாக முழங்குகிறார். இதை கேட்கும்போது ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியின் அதிகார வெறி போல தோன்றவில்லையா? உலகை துறந்த ஒருவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரபஞ்ச ஆளுமை தேவைப்படுகிறது? இது மிகவும் நியாயமான கேள்வி. உலகாயத பார்வையிலிருந்து இத படிக்கும் எவருக்கும் இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனா நாம இங்க அரசியல் அதிகாரத்தையோ நிலப்பரப்புகளை கைப்பற்றும் உலகாயத ஆசையோ பற்றி பேசவில்லை. அப்போ அவர் எந்த அரசை பற்றி பேசுகிறார்? வள்ளலார் குறிப்பிடும் இந்த அரசு என்பது காலத்தையும் இடத்தையும் தாண்டிய உச்சக்கட்ட ஆன்மீக அதிகாரம். பௌதீக அரசுகள் கூட இந்த ஆன்மீக பேரரசுக்கு முன் தலைவழங்கும் என்பதைத்தான் அவர் ஆழமாக பதிவு செய்கிறார். காலத்தை ஆளும் அரசுகள் ஒரு ஆன்மீகவாதிக்கு தலைவணங்குவதா? அது எப்படி சாத்தியமாகும்? உலக அரசுகளுக்கு படைகள் இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு. அவர்களுக்கு ஏன் ஆன்மீக அதிகாரம் குறித்து கவலை வரப்போகுது? ஏனென்றால் உலக அரசுகள் அனைத்தும் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவை. ஒரு மன்னனின் அதிகாரம் அவனுடைய நாட்டின் எல்லைக்குள்தான் செல்லுபடியாகும். அவனுடைய காலம் முடிந்ததும் அந்த அதிகாரமும் அழிந்துவிடும். அலெக்சாண்டரோ அசோகரோ அவர்கள் ஆண்ட நிலப்பரப்பும் காலமும் வரையறுக்கப்பட்டது. சரிதான். ஆனா வள்ளலார் இங்கே பேசுவது அருளின் அரசு, எல்லையற்ற கருணையின் அதிகாரம். ஒரு மனிதன் தன் அகங்காரத்தை முழுமையாக அழித்து பிரபஞ்ச பேரொளியோடு இரண்டர கலக்கும்போது அவன் தான் என்ற சிறிய வட்டத்தை விட்டு வெளியேறி எல்லைகளற்ற எல்லாம் ஆகிவிடுகிறான். அதாவது அண்டம் என்று சொல்லப்படுகிற அந்த பெரும் பிரபஞ்சமும்
பிண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த சிறிய உடலும் ஒரு நேர்கோட்டில் இணைகின்றன அப்படின்னு சொல்றீங்களா? துல்லியமாக. பண்டைய தத்துவங்களின்படி இந்த மனித உடல் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய மாதிரி. பிரபஞ்சத்தில் இருப்பவை அனைத்தும் உடலிலும் இருக்கின்றன. அக உலகை முழுமையாக தன் வசப்படுத்திய ஒருவருக்கு இந்த பிரபஞ்சமே தன் உடலாக மாறிவிடுகிறது. கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஆமா, அவர் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவோடும் ஒன்றிவிடுகிறார். அவர் கட்டளையிடுவதால் பிரபஞ்சம் இயங்கவில்லை. பிரபஞ்சத்தின் ஆழமான தாளமும் அவருடைய மூச்சுக்காற்றும் ஒரே லயத்தில் இயங்குகின்றன. அங்கு அகங்காரம் கிடையாது, பிறரை அடக்கியாள வேண்டும் என்ற வக்கிரமான ஆசையும் கிடையாது. இது முற்றிலும் தூய்மையான, எந்த எல்லைகளும் இல்லாத அருளாட்சி. ஆஹா! அதனால்தான் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தன்னுடைய அரசு நடக்கிறது என்றவர் கூறுகிறார். இத நீங்க விளக்கும்போதுதான் இதோட பிரம்மாண்டம் எனக்கு புரியுது. இது அதிகாரத்தை கைப்பற்றுவதல்ல, அதிகாரமாகவே மாறுவது. சரி, இந்த இடத்திற்கு ஒரு ஆன்மா எப்படி வந்து சேர்கிறது? இந்த தகுதியை, இந்த எல்லையற்ற பிரபஞ்ச அதிகாரத்தை அவருக்கு வழங்கியது யார்? அவர் தானாகவே தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டாரா? இல்ல, அதற்கான விடை அவர் அடுத்த வரியிலே தந்து விடுகிறார். எனக்கு முடிசூட்டி இன்ப வடிவாக்கி என்றும் இலங்க வைத்த சிவமே. தன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் இறைவன்தான் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். சிவனே நேரடியாக வந்து தனக்கு முடிசூட்டியதாக சொல்றார். சரியா சொன்னீங்க. ஆனா இது தங்கத்தாலோ வைரத்தாலோ செய்யப்பட்ட சாதாரண கிரீடம் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக இன்பத்தின் வடிவாகவே மாறும் ஒரு நிகழ்வு. இதை படிக்கும்போது ஒரு மாபெரும் ரசவாதம், அதாவது அல்கெமி நிகழ்ந்தது போல எனக்கு தோணுது. ரசவாதம் என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தியது மிகச் சிறப்பு. இரும்பை தங்கமாக மாற்றுவதுதான் ரசவாதம் என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு மனித உடலை, மனித மனதை எல்லையற்ற ஆனந்தத்தின் வடிவாக மாற்றுவதுதான் உண்மையான ரசவாதம். கண்டிப்பா. அந்த வரிய மீண்டும் கவனியுங்கள். இன்ப வடிவாக்கி. இந்த ஒரு சொல்லுக்குள் ஒரு மாபெரும் உளவியல் மற்றும் ஆன்மீக தத்துவமே அடங்கியிருக்கு. சாதாரணமாக மனிதர்களாகிய நாம இன்பத்தை எப்படி உணர்கிறோம் என்று யோசித்துப் பாருங்கள். இப்போ நமக்கு பிடித்த ஒரு இனிப்பை சாப்பிடும்போது இன்பமாக இருக்கிறது. ஒரு அழகான இசையை கேட்கும்போது அல்லது நம்ம விரும்பிய ஒரு பொருள் கிடைக்கும்போது நம்ம இன்பத்தை உணர்கிறோம். அந்த இன்பம் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது? அது தற்காலிகமானதுதான். இனிப்பை சாப்பிட்டு முடித்ததும் அந்த இன்பம் மறைந்து விடுகிறது. பின்னர் மீண்டும் அந்த இன்பத்தை தேடி நாம ஓட வேண்டியிருக்கு. அது போகும் ஒரு உணர்வு மட்டுமே. அதுதான் மனித நிலை. நாம அனைவருமே இன்பத்தை அனுபவிப்பவர்களாக மட்டுமே இருக்கிறோம். அங்கே இன்பம் என்ற உணர்வு வேறாக இருக்கிறது, அதை அனுபவிக்கும் நாம் வேறாக இருக்கிறோம். இன்பம் என்பது வெளியே இருந்து நமக்குள் வரவேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மைதான். ஆனா சிவபெருமான் வள்ளலாருக்கு முடிசூட்டிய போது என்ன நடந்தது? அவரை இன்பத்தை அனுபவிப்பவராக அவர் மாற்றவில்லை, அவரை இன்பத்தின் வடிவாகவே மாற்றிவிட்டார். ஆஹா, அதாவது குளிர்காய நெருப்பு தேடிச் செல்வதற்கும் நாமே அந்த நெருப்பாகவே மாறிவிடுவதற்கும் உள்ள வித்தியாசமா இது? எவ்வளவு அருமையான ஒப்பீடு! நாமே நெருப்பாக மாறிவிட்டால் பிறகு குளிரை தேடி போக வேண்டியதில்லை, வெளியிலிருந்து வெப்பம் வரவேண்டிய அவசியமும் இல்லை. அதைப் போலத்தான் வள்ளலார் இன்பத்தின் தேடலை முடித்துக்கொண்டு அவரே அந்த பேரின்பத்தின் மொத்த உருவமாக, அதன் மூலாதாரமாக மாறிவிட்டார். இனி இன்பம் என்பது வெளியே இருந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றல்ல, அவரே ஆனந்தம். வாவ்! அந்த நிலை எப்பொழுதும் அழியாதது, குறையாதது. அதைத்தான் என்றும் இலங்க வைத்த என்று கூறுகிறார். என்றென்றைக்கும் ஒளிவீசிக் கொண்டிருக்கும் நிரந்தரமான ஆனந்த நிலை அது. ஒரு கண்ணாடி சூரிய ஒளியை பிரதிபலிப்பதற்கும் அந்த கண்ணாடியே சூரியனாக மாறுவதற்கும் உள்ள வித்தியாசம் இது. ஆச்சரியமாக இருக்கிறது. அதனாலதான் முக்கால அரசுகளும் அவரை போற்றுகின்றன அப்படிங்கறது இப்போது என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா உலக அரசுகளுக்கு தெரிந்ததெல்லாம் தற்காலிகமான சிற்றின்பம் மட்டுமே. ஆனா ஒரு மனிதரே எல்லையற்ற பேரின்பத்தின் முழு உருவமாக நிற்கும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவரை போற்றுவது இயல்புதானே? ஆமாம், அது தவிர்க்க முடியாத ஒன்று. இப்போ பிரபஞ்சத்தையே ஆளும் அதிகாரத்தையும் இறைவனால் நேரடியாக முடிசூட்டப்படும் பேரின்பத்தையும் பெற்ற பிறகு ஒரு ஆன்மாவின் மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கு தெரிந்து இவ்வளோ பெரிய உச்சத்தை அடைந்த ஒருவரிடம் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியை போன்ற மிடுக்கும் எவரையும் சாதித்து விட்டேன் என்ற கர்வமும் இருக்க வேண்டும் அல்லவா?
உலக இயல்பு அப்படிதான் சொல்லும். மனிதர்களுக்கு சிறிய அதிகாரம் வந்தாலே அகம்பாவம் தலையெடுத்துவிடும். மற்றவர்களை தங்களுக்கு கீழே வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஆனா ஆன்மீகத்தின் உச்சம் முற்றிலும் மாறுபட்டது. அதை இந்த பாடலின் இறுதி வரிகள் மிக அழகாக உணர்த்துகின்றன. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த பாடலின் கடைசி வரியை படித்தபோது நான் சற்று திகைத்துப் போனேன். அந்த வரி என்னரசே, என்னுயிரே, என் இருகண் மணியே, இணை அடிப்பொன் மலர்களுக்கென் இசையும் அணிந்தருளே. இதை பாருங்கள். சற்று முன்பு வரை முக்கால அரசுகளும் என்னை போற்றுகின்றன, பிரபஞ்சமே என் ஆட்சியின் கீழ் இயங்குகிறது என்று ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக முழங்கியவர் பாடலின் முடிவில் எவ்வளவு நெருக்கமாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இறைவனை பார்த்து உருகுகிறார். அதுதான் அந்த பாடலின் ஆன்மா. என் அரசே, என் உயிரே, என் இருக்கண்மணியே, உன்னுடைய இணையான பொற்பாதங்களுக்கு என் இந்த பாடலை ஒரு மாலையாக அணிந்து ஏற்றுக்கொள் அப்படின்னு கெஞ்சுகிறார். பிரபஞ்சத்தையே ஆளும் ஒருவரிடம் வெளிப்படும் இந்த அதீத பணிவு பார்ப்பதற்கு மிகப்பெரிய முரண்பாடாக தோன்றவில்லையா? இது முரண்பாடு அல்ல. இதுதான் மனித குலம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆன்மீக ரகசியம். நாம இதை மிக ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். உலகாயுத அதிகாரத்தில் ஒருவன் உயர்ந்த நிலைக்கு செல்லும்போது அவனுடைய அகங்காரம் பெருகுகிறது. அவன் மற்றவர்களை தன் காலடியில் விழவைக்க விரும்புகிறான். ஆனா ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்ட ஒருவன் தன்னிடமுள்ள அனைத்தையும், தனது மாபெரும் அதிகாரம், பிரபஞ்சத்தை ஆளும் சக்தி, இன்பத்தின் வடிவாகவே மாறிய பெருமை என எல்லாவற்றையும் கொண்டு சென்று எந்த பரம்பொருள் இவ்வளவு பெரிய நிலையை அவனுக்கு வழங்கியதோ அதே பரம்பொருளின் காலடியில் வைத்து விடுகிறான். எல்லாவற்றையும் அடைந்த பிறகு அதை அப்படியே கொண்டு போய் இறைவனின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுகிறார். ஆம், இதுதான் சரணாகதியின் உச்சம். இப்போ ஒரு நீர்த்துளி கடலோடு சேரும்பொழுது அது கடலாகவே மாறிவிடுகிறது. கடலின் அத்தனை பிரம்மாண்டமும் வலிமையும் அந்த நீர்த்துளிக்கு கிடைத்து விடுகிறது. சரிதான். ஆனா அதே நேரத்துல அந்த நீர்த்துளி தான் என்ற தன் தனிப்பட்ட அடையாளத்தை முழுமையாக இழந்து விடுகிறது. அதுபோலதான் இதுவும். தான் பெற்ற பெருமை அனைத்தும், தனக்கு அழிக்கப்பட்ட அந்த முடி அனைத்தும் அந்த இறைவனுக்கே சொந்தம் என்பதை முழுமையாக உணர்ந்த நிலை இது. எவ்வளவு அருமையான விளக்கம்! இங்கே இசை என்று அவர் குறிப்பிடுவது வெறும் வார்த்தைகளால் ஆன இந்த பாடலை மட்டுமல்ல, அவர் தன்னுடைய முழு இருப்பையுமே, தன்னுடைய ஆன்மாவையும் ஒரு மாலையாக இறைவனின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறார். அந்த உறவின் நெருக்கத்தை பாருங்கள். என் இருக்கண்மணியே என்று ஒரு தாய் தன் குழந்தையை அழைப்பது போன்றதொரு அதீத உரிமையோடும் எல்லையற்ற அன்போடும் பிரபஞ்சத்தின் மூல சக்தியை அவர் அழைக்கிறார். அதிகாரத்தின் உச்சத்தில் அமர்ந்திருப்பவர் அன்பின் உச்சத்தில் ஒரு சிறு குழந்தையாக மாறிவிடுகிறார். என்ன ஒரு அற்புதமான சிலிர்க்க வைக்கும் பயணம் இது! இந்த பாடலை நாம தொடங்கும்போது ஒரு கையறு நிலையில் உள்ள மன்னனைப் பற்றி பேசினோம். தனக்குள்ளே இருக்கும் எண்ணங்களையும் புலன்களையும் அடக்க முடியாமல் தவிக்கும் சாமானிய மனிதனின் நிலையை அது குறித்தது. ஆனா இந்த பாடலின் ஒவ்வொரு வரியிலும் அந்த மனித ஆன்மா எப்படி படிப்படியாக உயர்கிறது என்பதை நாம பார்த்தோம். ஆமா, முதலில் அந்த அக உலகை தத்துவங்களை அவற்றுடன் போராடாமல் விழிப்புணர்வால் எப்படி தன் வசப்படுத்துகிறார் என்பதை பார்த்தோம். அப்படி அக உலகை வசப்படுத்திய பிறகு அண்டம், பிண்டம், கடந்த காலம், எதிர்காலம் என அனைத்தும் எப்படி அவர் அகங்காரமற்ற அருளாட்சியின் கீழ் வருது என்பதை புரிந்து கொண்டோம். அதன் பிறகு இறைவனே நேரில் வந்து அவருக்கு முடிசூட்டி அவரை வெறும் தற்காலிக இன்பத்தை அனுபவிப்பவராக அல்லாமல் என்றென்றும் ஒளிரும் ஆனந்தத்தின் வடிவாகவே மாற்றுகிறான். சரியா சொன்னீங்க. இறுதியாக இவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் பேரின்பத்தையும் அடைந்த பிறகும் எந்தவிதமான கர்வமும் இல்லாம ஒரு சிறு குழந்தையைப் போல இறைவனின் பாதங்களில் விழுந்து, நீயே என் உயிர், நீயே என் கண்மணி என்று தன் முழு இருப்பையும் சமர்ப்பித்து சரணடைகிறார். மனித வாழ்க்கையின் ஆகச்சிறந்த நோக்கம் என்ன என்பதை இந்த 4 வரிகளில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் வள்ளலார். இப்போ இந்த ஆழமான அலசல உங்களுடைய சொந்த வாழ்க்கையோட புடுத்தி பாருங்க. இந்த உரையாடலின் தொடக்கத்துல நாம கேட்ட அதே கேள்விக்கு திரும்ப வருவோம். உங்களை ஆட்சி செய்யும் அந்த அடங்காத அமைச்சர்கள், அதாவது தத்துவங்கள் எவை? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். அது கட்டுப்படுத்த முடியாத கோபமாக இருக்கலாம், உங்களை முடக்கி போடும் பயமாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சலனப்படும் கவனச்சிதறலாக இருக்கலாம். உங்களுடைய மனமும் புலன்களும் உங்களை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றனவா? அந்த அமைச்சர்களோடு தினமும் சண்டையிடுவதை விட்டுவிட்டு உங்கள் உள்ளே இருக்கும் உண்மையான மன்னனை, அந்த விழிப்புணர்வை, அந்த பேரொளியை தட்டி எழுப்புங்கள். கண்டிப்பா. காந்தம் வந்தவுடன் இரும்புத் துகள்கள் தாமாகவே வரிசைப்படுத்தப்படுவது போல
உங்கள் விழிப்புணர்வு விரிவடையும் போது உங்களை அலைக்கழிக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் தாமாகவே உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்து உங்களுக்கு சேவை செய்யத் தொடங்கிவிடும். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உங்களை இழுத்துச் சென்ற காட்டுக் குதிரைகள் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியும் விசுவாசமான குதிரைகளாக மாறினால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பிரமாதமாக மாறும் என்று சிந்தித்துப் பாருங்கள். இறுதியாக உங்களுக்குள் ஒரு ஆழமான கேள்வியை விதித்துவிட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். இந்த பாடலில் நாம விவாதித்த அந்த மிகப்பெரிய முரண்பாட்டைச் சற்று நினைத்துப் பாருங்கள். பிரபஞ்சத்தையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் உச்சக்கட்ட அதிகாரத்தை அடைந்த பிறகும் ஒரு ஆன்மா இறைவனின் பாதங்களில் எந்தவிதமான அகங்காரமும் இல்லாமல் ஒரு சிறு குழந்தையாக சரணடைகிறது என்றால், இத்தனை காலமும் அதிகாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் மனித குலத்தின் இறுதி இலக்கே அந்த அதிகாரத்தை தன்னிடம் வைத்துக் கொள்வது அல்ல, மாறாக ஒரு மாபெரும் சக்தியிடம் அதை முழுமையாக சமர்ப்பித்து சரணடைவதுதானா? ரொம்ப வலிமையான கேள்வி இது. அதிகாரத்தின் தேடல் முடிவடையும் இடம் சரணாகதியில்தானா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள், சிந்தித்துப் பாருங்கள். உங்களுடைய சிந்தனையை தூண்டும் மற்றொரு பிரத்யேகமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.